பாஜக 75 லட்சம் குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் கொண்டு போய் சேர்த்துக்கிறதா சொல்றாங்க. இப்ப அது எப்படி பார்த்துருப்பாங்க? ஆமா, அது பிரைம் மினிஸ்டர் ஏதோ ரோஜ்கர் யோஜனாங்கிற திட்டத்தினூடாக அதை இலவசங்கள் மூலம் வாக்குகளை களவாடுகின்றன எதிர்கட்சிகள் என்று பதவிக்கு வருவதற்கு முன்னால் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நரேந்திர மோடி அவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் அதை ஒரு ஆயுதமாகவே அவர் மாற்றி இருக்கிறார். உண்மையில் மாநில மக்களிடமிருந்து பிடுங்குகிற பணம் தானே, அப்படி ஒன்றும் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன அவங்க சம்பாரிச்சு கொண்டு வராங்களா? இல்லையே. இதுவரைக்கும் இருந்த ஒரு கூட்டாட்சி முறை என்பது மாநிலத்தினுடைய ரெவென்யூ மொபிலைசேஷன் கெப்பாசிட்டி. ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விதித்து எல்லா பணமும் புதுடில்லியில் சென்று முதலில் குவிகிறது. அவர்கள் அங்கிருந்து பிரித்து பீத்து கொடுக்கிறார்கள். விரும்பினால் கொடுப்பார்கள், விருப்பம் இல்லைனால் கொடுக்க மாட்டார்கள். மக்கள் நல திட்டங்கள் என்ற வகையில் நேரடியாகவே மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற அந்த ஒரு முறையை அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள். அவ்வகையில் இந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு நேரடியாக அனுப்பி வைப்பது என்பது உறுதியாக ஒரு ஆதரவான வாக்கு தொகுப்பை அவர்களுக்கு உருவாக்குகிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதிலும் குறிப்பாக தொடர்ந்து 4 முறை நிதிஷ்குமார் ஆட்சியில் இருந்திருக்கிறார். வயது 74 ஆகிறது. உடல்நல குறைவு வேறு இருக்கிறது. கடும் அதிருப்திகளும் எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு களம் இருக்கிறதோ. நீங்க நிதிஷ்குமார் நீங்க பாத்தீங்கன்னா 2010 அவரு 115 தொகுதியை வெற்றி பெற்றாருன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய புள்ளி விவரங்கள் சரியாக இருந்தால். அதற்கு பிறகு இந்த 2015 தேர்தலில் அது 71 குறைஞ்சது.